மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இதே தொழிலாளர்களை மண்டலம் 5, 6 பணிபுரியக்கூடிய எண்ணியலும் தொழிலாளர்களை, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கடிதத்தை சென்னை மாநகராட்சி எழுதியிருந்தார். ஆனால் தற்போது அதற்கு மாற்றாக தற்போது 2000 தொழிலாளர்களை ஆந்திர நிறுவனத்திற்கு அடமானம் வைக்கும் விதத்திலே சென்னையினுடைய பூர்வகுடிகள், அருந்ததிய ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், கொரோனாவிலே புயலிலே மக்களை உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியவர்களை பணி நிரந்தரப்படுத்தாமல் இன்றைக்கு தனியார் மயப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் எடுத்து வருகிறது. ஒருபோதும் இதை தொழிலாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எங்களுடைய உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC AICC சார்பிலே ஜூலை 1 நாங்கள் இந்த தீர்மானத்தை இந்த அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டம் நடத்தவிருக்கிறோம். எனவே மாண்புமிகு முதல்வர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு ஏழை தொழிலாளர்கள், தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரம் கருதி இந்த தனியாரம் செய்வதற்குண்டான இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என எங்கள் சங்க தரப்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இது வரைக்கும் 9 நீதிபதிகிட்ட வழக்கு நடத்திருக்கோம். 9 நீதிபதி வழக்கு நடத்தி சென்னை மாநகராட்சியில் மட்டும்தான் குறைந்தபட்ச சம்பளப்படி சட்டம்ன்றது இன்றைக்கி சம்பளம் 753 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் 761 ரூபா ஒரு நாளைக்கு தரணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநகராட்சியிலும் இது கிடையாது. ஆவடி மாநகராட்சியில் 400 தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அரசாணை எண் 62 படி எங்கேயுமே சம்பளம்ன்றது கிடையாது. இங்கே சென்னை மாநகராட்சி மட்டும்தான் இருக்குது. இந்த சம்பளத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ கான்ட்ராக்டில் போனால் 16,000 ரூபாய் சம்பளம். இப்போ இங்கே நீங்கள் 26 நாள் வேலை செஞ்சால் 19,000 சம்பளம். அப்படின்னா இவர்களுக்கு ESI கிடையாது, PF கிடையாது, 365 நாள் வேலை, மகப்பேறு விடுப்பு கிடையாது, வார விடுமுறை, தேசிய விடுமுறை கிடையாது, சட்டப்படியான எந்த சலுகைகளும் கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. நீங்கள் சென்னை மாநகராட்சிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மை வார்டுகளில் பெண்களுக்கு உடை மாற்றும் முறையோ கழிப்பறை வசதியே கிடையாது. எங்கே வேணால் போகலாம். இப்போ சமீபத்தை கூட ஆணையை சொல்லியிருந்தேன், அடுத்த 2 மாதத்துக்குள்ளே ப்ரொபோசல் கொடுத்து முடிக்க போகிறோம். அப்படின்னா வரக்கூடிய மக்கள் யார்? இந்த ஜனங்க யார்? இந்த ஜனங்களுக்கு என்ன வசதிகள்லாம் இருக்கணும்? இவங்களாம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? பெரும்பான்மை இடங்களில் மாஸ்க் கிடையாது, க்ளவுஸ் கிடையாது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நீங்கள் கொரோனா காலத்தில் IAS IPS டாக்டர் வீட்டுக்குள்ளே தான் இருந்து பார்த்தாங்க, கிளினிக் வந்து பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க. இவங்க மட்டும்தான் போய் குப்பை எடுக்க நேரில் போனாங்க. வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் இந்த ஜனங்க தான் காப்பாச்சு. இப்போ ஹெலிகாப்டரில் பூ போடுறது, பாதத்தை கழுவுறது இல்லை. அவங்களுக்கு தேவையானது கௌரவமான அவங்க வேலை, அவங்களோட சம்பளம். அதை கொடுத்தாலே அவங்க கௌரவமாக அந்த வேலையை பிடிச்சி எடுத்து ஒரு தனியாருக்கு விடுறாங்க. தனியாருக்கு லாபம் இல்லாமல் தனியார் வந்து எடுப்பாங்களா? தனியார் எந்த லாப நோக்கம் எல்லாம் வந்து எடுக்கப்படும். ஏன் அந்த வேலையை அரசாங்கமே கொடுக்கக்கூடாது? முதலமைச்சர் சொல்லியிருக்க கடிதப்படி கொடுக்கக்கூடாது. இந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனையை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரி இல்லை. நீ சென்னை மாநகரத்தில் பெரும்பான்மை கவுன்சிலருங்க தீர்மானம் போட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு. அவங்க 2 விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, செலவு குறையும், தூய்மை பணி இன்னும் பெட்டராகும், பெரும்பான்மையான கான்ட்ராக்ட் இருக்கிற இடங்களில் PF பணம் கட்டுறதில்ல, அப்புறம் குப்பை கணக்கை டன் கணக்குகளை மோசடியாக காட்டி ஊழல் செய்கிறதுன்றது நடக்குது. அப்படின்னும் போது நேரடியாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே, யாருமே லாபம் இல்லாமல் வந்து இங்கே தொழில் துவங்க மாட்டாங்க. லாபம் இருக்கிறனால தான் வந்து தொழில் துவங்கணும். ஆந்திரா கம்பெனியோ ஸ்பெயின் கம்பெனியோ. இப்போ அந்த வேலையை இந்த உழைக்கிற ஜனங்களுக்கு, சென்னையினுடைய பூர்வகுடிகளுக்கு, ஆண்டாண்டு காலமாக இங்கேயே வாழ்ந்து ஜனங்களுடைய குப்பை எடுத்தவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அரசாங்கம் தனியார் மயப்படுத்தக்கூடாது. படுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நிச்சயமாக நான் போன தடவை இதே மாதிரி நிலைமையில தான் சென்னையில் 11 மண்டலம் தனியாருக்கு போச்சு. இப்போ இந்த 4 மண்டலம் தனியார் மய போகிறதோட விஷயம், இந்த போராட்டங்கள் தீவிரமடைஞ்சு அரசுக்குண்டான எல்லா எதிர்ப்புகளும் சந்திக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.